ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 13. ச ஏஷ தோஷ புருஷத்வித் ஆஸ்தே கிரகான் பிரவிஷ்டோ யம் அவத்தியமத்யா புஷ்ணாசி கிருஷ்ணாத் விமுகோ கதஸ்ரீஸ் திஜாஸ்வசைவம் குல கௌச்சலாய. மொழிபெயர்ப்பு. குற்றமே வடிவான துரியோதனனை உங்களுடைய நல்ல மகனென்றெண்ணி அவனை நீங்கள் உங்களுடைய மகனாக பராமரித்து வருகிறீர்கள். ஆனால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் விரோதம் கொண்டவனாக இருக்கிறான். இவ்வாறாக கிருஷ்ண பக்தனல்லாத ஒருவனை நீங்கள் பராமரிப்பதால் சர்வ மங்களங்களையும் நீர் இழந்துவிட்டவராக இருக்கிறீர். இந்த துரதிருஷ்டமான நிலையிலிருந்து உடனே உங்களை விடுவித்து கொண்டு உமது குடும்பத்திற்கு நன்மை செய்வீராக. பொருளுரை. நல்ல மகனொருவன் அத்ய என்றழைக்கப்படுகிறான். அதாவது தன் தந்தையை இழிவடைய அனுமதிக்காதவன் என்பது இதன் பொருள். தந்தை மரணமடையும் பொழுது யாகங்களை செய்து பரமபுருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதன் மூலமாக ஒரு மகனால் தன் தந்தையின் ஆத்மாவை காப்பாற்ற முடியும். இந்த வழக்கம் இன்னும் இந்தியாவில் இருந்து வருகிறது. தன் தந்தையின் மரணத்திற்கு பிறகு மகன் கயா என்ற இடத்தில் விஷ்ணுவின் திருவடிகளில் யாகங்களை செய்து இழிவடைந்த தன் தந்தையின் ஆத்மாவை காப்பாற்றுகிறான். ஆனால் அந்த மகன் விஷ்ணுவின் பகைவனாக இருந்தால் அத்தகைய பகை உணர்ச்சியுடன் அவனால் எப்படி பகவான் விஷ்ணுவின் பாதங்களில் யாகங்களை செய்ய முடியும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரமபுருஷர் ஆவார். ஆனால் துரியோதனனோ அவரிடம் பகைமை கொண்டிருந்தான். இதனால் தன் தந்தையான திருதராஷ்டிரர் மரணமடையும் பொழுது அவரை அவனால் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். விஷ்ணுவிடம் அவனுக்கு விசுவாசம் இல்லாததால் அவனே இழிவடைய வேண்டியிருக்கும். அப்படியானால் தன் தந்தையை அவனால் எப்படி காப்பாற்ற இயலும்? துரியோதனனை போன்ற இத்தகைய தகுதியற்ற மகனை உடனே கைவிட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும்படி திருதராஷ்டிரருக்கு விதுரர் அறிவுரை கூறினார். பகவானின் ஒரு பக்தனாகவோ கற்றவனாகவோ இல்லாத ஒரு மகனால் என்ன பயன் என்று சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார். ஒரு மகன் பரமபுருஷரின் பக்தனாக இல்லையென்றால் அவன் பார்வையற்ற கண்களை போன்றவனாவான். பார்வையற்ற கண்களால் தொல்லைதான் விளையும். இத்தகைய பார்வையற்ற கண்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு அக்கண்களை பிடுங்கிவிட வேண்டும் என்று மருத்துவர்கள் சில சமயங்களில் அறிவுரை கூறுவதுண்டு. துரியோதனன் பார்வையிழந்த தொல்லைக்கு காரணமாக உள்ள கண்களைப் போன்றவன். விதுரரின் கருத்துப்படி திருதராஷ்டிரருடைய குடும்பத் தொல்லைகளுக்கு அவனே காரணமாக விளங்குவான். எனவே இத்தொல்லைகளை போக்கிக் கொள்ளும்படி விதுரர் தமது தமையனுக்கு சரியாக அறிவுரை கூறினார். துரியோதனன் ஒரு நல்ல மகன் என்றும் தந்தையை விடுவிக்கக்கூடியவன் என்றும் தப்பான எண்ணத்தை கொண்டிருந்த திருதராஷ்டிரர் பாபமே வடிவான இத்தகைய மகனை தவறாக பராமரித்து வந்தார். ஹரே கிருஷ்ணா.